மாநில பொதுக்குழு கூட்டம், செயற்குழு கூட்டம் என்று பல்வேறு கூட்டங்களை தாவேக நிர்வாகிகள் சார்பாக மேற்கொள்ளப்பட்டிருந்தது. ஒவ்வொரு கூட்டத்திலும் விஜய் பேசும் பொழுதெல்லாம் அவருடைய பேசக்கூடிய அந்த நேரங்களுக்காக தொண்டர்கள் காத்திருப்பார்கள். குறிப்பாக அரசியல் கருத்துக்கள், அடுத்ததாக அவருடைய பயணங்கள் குறித்தான அறிவிப்புகள் என்று ஒவ்வொன்றும் கருத்துக்களுக்குமாக காத்திருக்கக்கூடிய சூழல்ல விஜயனுடைய முதல் அரசியல் பயணமாக, அதாவது தாவேக கட்சியை சார்ந்து வெளி மாவட்டங்கள் நடத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்காக முதலில் விஜய் புறப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக மேற்கு மண்டலத்தினுடைய இந்த பூத் கமிட்டி மாநாடு நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. இன்றும் நாளையும் 2 தினங்கள் இந்த மாநாடு கோவையில் நடைபெறுகிறது. தனியார் கல்லூரி நடைபெறக்கூடிய இந்த பூத் கமிட்டி மாநாடுல கோவை மற்றும் சுத்தி இருக்கக்கூடிய மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய தாவேக பூத் கமிட்டி நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். இன்றைய தினம் மட்டும் 7000 நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. வழக்கமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் மைக்ரோ பாலிடிக்ஸ் லெவல் என்று சொல்லக்கூடிய அளவுல களத்தில் மிக தீவிரமாக பணியாற்றக்கூடியவர்கள் பூத் கமிட்டி, பூத் முகவர்கள், அவர்களுக்கான கூட்டங்களை அதிமுக, திமுக நடத்துவதுதான் வழக்கம். அந்த வகையில தாவேகவும் தற்பொழுது பூத் கமிட்டி மாநாட்டை நடத்தக்கூடிய அளவிற்கான ஒரு கட்சியாக வளர்ந்திருப்பதாக அக்கட்சியினுடைய தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அதனை கிளைம் செய்கிறார். அந்த அளவுக்கான ஒரு கட்டமைப்பை வலுப்படுத்தியிருப்பதாக தாவேக்கானர் சொல்லக்கூடிய சூழல்ல விஜய் இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திற்கு செல்வதற்காக தற்பொழுது கோவை விமான நிலையம் சென்றிருக்கிறார். முன்னதாக அவர் சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக அவர் கோவை விமான நிலையம் சென்றிருந்தார். கோவை விமான நிலையத்தின் வெளியே வந்த விஜய்க்கு உற்சாக வரவேற்பு வழங்கும் விதத்துல தாவேக்காவுடைய நிர்வாகிகள், விஜயனுடைய ரசிகர்கள், கட்சியினுடைய தொண்டர்கள் அந்த பகுதி முழுவதுமே சூழ்ந்திருக்கிறாங்க. அந்த கோவை விமான நிலையம் முழுவதுமே விஜயனுடைய ரசிகர்களுடைய தலைகளாக தெரிகின்றன. அங்க இருக்கக்கூடிய பகுதி முழுவதும் தற்பொழுது மற்ற பயணிகள், கோவை விமான நிலையத்தை பயன்படுத்தக்கூடிய மற்ற பயணிகள் உள்ளே எளிதில் சென்று வரக்கூடிய நிலை மாறி தற்பொழுது விஜய் ரசிகர்கள் மட்டுமே அந்த விமான நிலையம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காட்சிகள் இருக்கிறது. தொடர்ந்து அங்க பகுதிகளிலிருந்து தனது பிரச்சார வாகனத்தின் மூலமாக விஜய் நேராக அவர் தங்கியிருக்க ஒரு தனியார் விடுதியில் தங்க செல்கிறார். அதற்கு பிறகாகத்தான் இன்று பிற்பகல் நடைபெறும் நிகழ்ச்சியான அந்த மேற்கு மண்டல பூத் கமிட்டி மெம்பர்ஸோட மீட்டிங்காக விஜய் செல்ல இருக்கிறார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளுக்காக பிரம்மாண்ட ஏற்பாடுகளை தாவேக சார்பில் செய்யப்பட்டு வருகிறது. இதுவரையும் தமிழகத்துல அதிமுக, திமுகவுக்கு அடுத்தபடியாக பூத் கமிட்டி நடத்தக்கூடிய ஒரு கட்சியாக தாவேக தான் இருக்கிறது என்று அக்கட்சியினுடைய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கிளைம் செய்யக்கூடிய சூழல்ல அதற்கான ஏற்பாடுகளை தீவிரமாக மேற்கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். அந்த பேட்டியிலும் காலையில் நாம் பார்த்திருந்தோம். இந்த சூழல்ல தற்பொழுது விஜய் வரவேற்பதற்காக ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கோயம்புத்தூர் விமான நிலையத்துல கூடியிருக்கிறாங்க. தாவேக டிவிகே என்ற கோஷங்கள் முழங்க விஜய்க்கு வரவேற்பு கொடுத்திருந்தார்கள். விஜய்க்கு அவருடைய வரவேற்பு ஏற்கும் விதமாக விஜய் அவர்களுக்கு வழக்கமாக ஒரு சினிமா வானில் செய்வது போல அந்த பிளைங் கிஸை அவர் கொடுத்திருந்தார். அவருடைய சிக்னேச்சர் கிஸ் என்று சொல்லக்கூடியது அவருடைய தொண்டர்கள், ரசிகர்களுக்கு மிகவும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அந்த சைகையை செய்ததற்கு பிறகாக தொண்டர்கள் மீண்டும் விஜயுடைய மீது, அதாவது விஜய் செல்லக்கூடிய பொது நிகழ்ச்சியின் மீது தாவேக்காவுடைய கட்சி கொடியினை, கட்சியினுடைய அந்த கொடியில் இருக்கக்கூடிய நிறங்களான அந்த துண்டுகளை அவர் மீது வீசக்கூடிய சூழல்ல தற்பொழுது அதையும் தன் தோளில் எடுத்துக் கொண்டிருந்தார். உற்சாகத்தில், அந்த ஆனந்தத்தில், விஜய் கண்ட குதூகலிப்பில் அவருடைய தொண்டர்கள் விஜயனுடைய அந்த வாகனத்தின் மீது ஏறி இருந்தாங்க. ஏறி தனக்கு அந்த சால்வை போடுமாறு விஜயனுடைய ரசிகர்கள் கேட்டிருந்தாங்க. இந்த சூழல்ல விஜய் தற்பொழுது செல்லக்கூடிய பகுதி முழுவதுமே தாவேக்காவுடைய தொண்டர்கள் நிறைந்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. விமான நிலையத்திலிருந்து தங்கியிருக்கக்கூடிய அந்த தனியார் நட்சத்திர விடுதிக்கு ஏறக்குறைய 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு செல்வ இருக்கிறார். அதற்கு முன்னதாக விமான நிலையத்திலிருந்து வெளியே வரக்கூடிய விஜய்க்கு பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடு அளவுல அவருக்கு வரவேற்பு கொடுப்பதற்காக அந்த தாவேக்கா நிர்வாகம் சார்பாக ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகள் தான் பார்த்து வரோம். குறிப்பா விஜய் பொறுத்தவரையிலும் கோயம்புத்தூருக்கு மிக நீண்ட நாட்களுக்கு பிறகாக வருகை புரிகிறார். அதுவும் ஒரு அரசியல் பிரச்சார பயணத்திற்காக தொடங்கியிருக்கிறார். முதல் கட்ட பயணம், அரசியல் பயணமாக அவருடைய பயணம் கோயம்புத்தூரை நோக்கி இருக்கிறது. இதெல்லாம் அந்த கோயம்புத்தூர் நிர்வாகிகளுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை வழங்கக்கூடியதாக அமைந்ததன் காரணமாக அவர்கள் மிக எழுச்சியுடன் அந்த பகுதிக்குள்ளாக சூழ்ந்திருக்கிறாங்க. அந்த பகுதியில மிக ஆரவாரத்துடன் அந்த பகுதி முழுவதுமே தாவேக்காவுடைய தொண்டர்கள் நிரம்பியதாக தான் பார்க்க முடிகிறது. திரும்பிய இடங்கள் எல்லாம் தாவேக்காவுடைய கொடி, தாவேர்கள் தொண்டர்கள் என்று விஜய் வரவேற்பதற்காக அவர்கள் பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடு மூலமாக அவர் குவிந்திருக்கிறார்கள். இதற்கு முன்னதாக விஜய் வருவதற்கு முன்பாகவே தாவேக்காவுடைய பாடல்கள், தாவேக்காவுடைய கோஷங்களை, முழக்கங்களை எழுப்பி அவர்கள் விஜயோடைய வருகைக்காக காத்திருந்தனர். விஜய் வந்தவுடன் அவருடைய ஆரவாரங்கள் கட்டுக்கடங்கா ஒரு கூட்டமாக மாறி இருக்கிறது. விஜயை காண்பதற்காக சூழ்ந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் முழுவதுமே அவருடைய பிரச்சார வாகனத்தை நோக்கி நகர்ந்து வருகின்றனர். இந்த கூட்டத்தில் தொண்டருடைய வெள்ளத்தின் மடியே தான் விஜய் அவர்கள் தற்பொழுது அவர் தங்க இருக்கக்கூடிய அந்த விடுதியை நோக்கி பயணமாகி கொண்டிருக்கிறார். அவர் செல்லக்கூடிய பகுதி முழுவதுமே விஜயனுடைய
தொண்டர்கள் சூழ்ந்திருக்கக்கூடியதை பார்க்க முடியுது. தாவேகாவுடைய நிர்வாகிகள் அவருக்கான ஏற்பாடுகளை செய்திருக்கக்கூடிய சூழல்ல அவர் தங்கிருக்கக்கூடிய விடுதிக்கு அவர் செல்வதற்கு முன்பாகவே அவருக்கு இந்த வரவேற்பு கொடுக்கப்படுகிறது. இதே போன்று விஜய் விடுதியிலிருந்து இன்று பிற்பகலுக்கு பிறகாக அவர் நிகழ்ச்சி செல்ல போகும்போது இதே மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மாணிக்கம், தொடர்ந்து இணைப்பில் இருங்க.